மான் வந்து என்ன கால் பண்ணி கேட்டான், நீ பேசியல் செய்கிற கடையில் எங்களுக்கும் செய்து விடுவீங்களோன்னு கேட்டான். அந்த அக்கா சொன்னா இல்லை நான் வந்து படியலுக்கு செய்கிறேன் என்று. அப்போ சரியாண்டு மானுடன் எங்கே போனான்? அந்த சலூன் ஒன்றுக்கு போனான். உடவுல வீடியோ கால் எடுத்து காட்டினான். மோத்துக்கெல்லாம் கிரீம் மூசி ஆவி குடி வருது. லெக் பீஸாக பார்த்தீங்க, லெக் பீஸில் முக்கால்வாசி போய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அதான் நானும் என்ன ஹோலி இது பேரண்ட்ஸ் வான்கோழி. இப்போ அவங்க போய் சொன்னாலும் நீ அதை சொல்லலாம், உங்களுக்கு டைம் தரக்கூடாது தெரியும். கண்ணுக்கு லென்ஸ் ஒட்டி உண்மை அந்த முடி வந்து வெட்டி என்னென்ன போட்டாலும் அது கொஞ்சம் நீங்க என்னென்ன தயார்படுத்தின நீங்கள் அந்த கல்யாணத்துக்காக? கிளீன் அப் செய்தேன் நான் 2 நாளைக்கு முன்ன. மான் வந்து என்ன கேட்டவன், நீங்க ஏன் கோபப்படுறீங்க? கண்டி, நூரெலியா, சிகிரியா, எல்ல, காலி, கிக்கடுவே 5 நாள் ட்ரிப் 2 கார் போவோம். நீங்க மட்டும் வரலாம். சித்தப்பா செலவு நாங்கள். இந்த கண்ணுக்கு வந்து பாம்பு கண்ணோல் வைக்கிறது இருக்குல்ல, அந்த பொட்டு மாதிரி, அது ஆபத்தான வேலை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு இருக்கு. சமையல் சொல்லியிருக்கு. செமினாக்கா நம்பர் 1 சமையல்காரி, நம்பர் 2 இல்லை நம்பர் 2 சொல்லலாம். ஏன்னா எல்லா நம்பர் 1 தான். யாராவது சும்மா சொல்லி கிடக்கு நம்பர் 1 மூட்டுவோமோ ராக்கிட்டு பிடிங்க பிடிங்க சித்தப்பா. ஐயோ என்னதை ரக்க பொரியல்? இதை ராக்கி விட்டு அடுப்பு சுடுதுங்க. அதுக்காக டெய்லி காட்டையில கத்தியாக வெட்டுங்க வெட்டுங்க. இப்போ அம்மாவுக்கு வீடியோ வர விருப்பம் இல்லாமல் இல்லை, அவருக்கு இருந்தால் கூச்ச சுபாவம் வந்து ஆளை தடுக்குது. மற்றும்படி அம்மாவுக்கு நோமல் தானே இதெல்லாம் ஏஞ்சுதப்பா. அடுப்பு மூட்டு வேணும், ஆஃப் ஆயிட்டு. சரியா நேரா கூட்டுவீங்களோ? நான் சொல்ல கூட்டுவீங்களோ? ஏதா கூட்ட 2 பக்கம் தான் இப்படி தான் நிற்கும். விறகண்டக்குள்ள இந்த கஷ்டம் இல்லை உங்களுக்கு. அது என்ன சிக்கல் என்றால் சில பேருக்கு விறகுல சமைச்சு பழகினால விறகு தான் செட் ஆகும். சாருக்கு தான் விளங்குது. ஏன்னா விறகு இருந்தா வாங்க பிடிங்க உண்மைதான். எங்க வாங்க அனுஷாக வாங்க. சித்தப்பா அடுப்பு கூட்ட மாதிரி இல்லையோ? கவனம் கூட்டிட்டு பாருங்க. கூடின மாதிரி தான் நெருப்பு கூடினா பிறகு வேகாதில்ல, அடி பத்தி போயிடும். தண்ணியானா அது நம்ம குறைச்ச 100 சித்தப்பாங்க லீக் இருக்குதோ? இல்லை அதுக்கு அப்படியே ஆவி எதுவும் லீக் இருந்தா பாருங்க. ஒரு பேப்பர் ஆச்சு கொப்பி கொண்டு வந்து வைக்க மாட்டீங்களா இதில் அடுப்பு முட்டை நடுக களைச்சி கொப்பியில் கொண்டு வைக்கிறோன்னா படிக்கிற உத்தரம் இல்லை. இங்கே அங்கால பார்த்தீங்கன்னா தடாபுடலாம் இறைச்சியால் வெட்டி கொண்டு இருக்காங்க. வந்து அடிய பெரியவனா என்ன இறைச்சி அவரும் பிரச்சனை போடுறாரு. சித்தப்பா இந்த இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் எது நீத்துக்காயோ? நான் சாப்பிட்றேன் இல்லையா? நெருப்பட்டி வாங்கி வைக்கிறீங்க இல்லையா அடுப்பு மூட்டை? இப்போ இதை நெறிஞ்சோன்னு இருக்குதோ? அப்போ கீழே அடிப்பிடிக்காதோ? சித்தப்பா கவனம், நம்ம ரிப்போ ஒன்று போகிற அதை மறந்துடாயோ. அதான் ஒரு நெருப்பட்டியில் லைட்டர் வாங்கி வைக்கிறீங்க இல்லையா இந்த காற்றுக்கு? நீங்கள் ஒரு கண்ணொண்டு வச்சுருந்தല്ലോ நீங்கள்?
ஓ ஃபுல்லாக கருப்பால இருக்கு முகமெல்லாம் அனிஜாக்கா நீங்கள் கிண்டுங்க இல்லை நாங்கள் போடு அவையில காவணிக்காங்க நீங்கள் அதுக்கு போடு அதுக்கு மேலே வச்சு இது என்ன வெள்ளைக்கறியோ இல்லை மேலே தூக்கி போட்டு விட்றேன் வதக்கல் வத்த குழம்பு பேப்பர் எடுங்க இது பாப்பேன் இவ்வளோ காணுமா அவனை இது வரல விளையாட்டு இல்லை படித்தா சின்ன அபிதம் தான் எல்லாரும் இவ்வளோ நேரம் காணும் தானே இல்லை எப்படி இதுப்பா இப்படி வச்சுங்க குறைச்சி பாரு 100 ரூபா இல்லையாண்டு அது குறைச்சி நான் 100 இல்லை அப்போ சரி ஓகே ரைட் இவ்வளோ காணும் இது இப்போ யாரை தலைமையில் இருந்துட்டு நாள் சமையல் இல்லை குறைக்கிறேன்டா சித்தப்பா யாரை தலைமையில் நீ சமையல் நடக்குது சமையல் ஆட்ட சமையல் தெரியாது சரியா பாருங்க நெருப்பு காணுமோ காணுமே இங்கே அப்படி குறைக்கிறேன்டா இங்கே பாருங்க இது 3 தொன்னில் இருக்குது இதை நிப்பாட்டினீங்கன்னா சரி இப்படி திருப்பி நடுவா பதவி நிப்பாட்டதை வேண்டாமா அது குறைஞ்சி இது 2 பேரை நிப்பாட்டினா சரி தானே எடுங்க அங்கே ரச்சி பாதையில் போய்ட்டுருவோம் அடுத்தது வான்கோழிக்கு வான்கோழி வாங்கி நாங்கள் உரிக்கவே எவ்வளோ நேரம் சென்றன்னு எனக்கு தான் தெரியும் இது யார் தலைமையில் நடக்குது மாமாட்ட தலைமையில் பெரியவனோட தலைமையும் லெக் பீஸாக பார்த்தீங்க லெக் பீஸில் முக்கால்வாசி போய் மிஞ்ச எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அதான் நானும் என்ன ஹோலி இது பேரண்ட்ஸ் வான்கோழி ஆனால் வான்கோழி விற்கிறாங்க நீங்கள் வான்கோழி பிரியாணி இன்றைக்கு வான்கோழி பிரியாணி என்ன ஒரு வேண்டுகோள் சாப்பிடுற ரஜ்ஜிகளை கொஞ்சம் பெருசாகட்டும் முன்னேற்றம் கொஞ்சம் ஜோக் பண்ணிட்டாங்க ஏன் புளியங்கோட்டை அளவில் இருந்தது மாட்டுறச்சி அப்படியே விட்டுரு அப்படிதான் மாட்டுறச்சி அப்படிதான் ஒரு சைஸ் தான் இருக்கும் மாட்டுறச்சி வந்து எப்பவும் சின்ன சைஸ் ஆகினா அது உண்மையாக டேஸ்ட் தெரியும் பெருசாக வாட்டினா சக்க மாதிரி கிடக்கும் எங்களுக்கு தெரியும் எல்லாரும் தெரிஞ்சு கூட சொல்றீங்களே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் பட் இருந்தாலும் அவன் என்னடா இப்போ வீடியோக்காக கதைக்கிறாக்கா வந்திருக்கிறான் ரஜ்ஜி வெட்டுப்படுறது இந்த பார்க்க வந்தேன் பெரிய தாண்டி வேலைக்கெல்லாம் ரஜ்ஜியே முன்ன பார்த்து வெட்டையிலன்னு சொல்றீங்க அப்படித்தான் சொல்ல வர்றீங்க பாத்தீங்களே சண்டை போடாதீங்க ஒருத்தரும் நீங்க வெட்டுக்குவாங்க ரஜ்ஜியை ஆறாவது நானும் முடியுதானே முடிஞ்சுதானே நீ கை வைக்க தேவையில்லை இந்த கடக்கணும் நெஞ்சு போகுது அப்படியே அப்படியே தூக்கி தூக்கிப்பா அதை வந்து நீங்க வெட்டி கொடுங்க தப்புண்டு சரி அவர் வெட்டி கொடுப்பார் அம்மா சரி ஏண்டால் கண்டபடியில் தான் கை வைக்கக்கூடாது அதான் எல்லாரும் ஒரு ஆள் கை வச்சா தான் அந்த முழுமையான சுவை வரும் 10 பேர் சமைக்கணும் அதை யார பொறுப்பு அது நமக்கு ரஜ்ஜி பாதை முக்கியம் மரக்கறி வந்து 2ஆம் பட்சம் சரியா மாட்டு ரஜ்ஜி தான் தெரியுமா ஓ ரைட் இது என்ன கேரட் சம்பளம் வெள்ளைக்கறியோ யாராக ரைஸ் போடுறது அப்பா இது நான் வந்து சித்தப்பா போட்டு தான் சாப்பிடுவேன் ரைஸ் இல்லாடி சாப்பிடுவேன் சித்தப்பாக்கும் அக்கினிக்கும் சரியான ஒரு என்ன சொல்றது அன்பு நாங்கள் ஜாக் போய் ஜாக் நாங்கள் கோவா போகிறோம் கோவா நாங்கள் ஜாக் போய் சரி வெட்டுங்க இதப்பா அவங்களுக்கு கேளுங்களேன் செமினாக்காட்டு ஏதாவது கதைங்கள்னாப்பா யூடியூபர் ஓனர் நீங்களா ஒரு சேனல் சொல்லுங்க அந்த கையில் போட்டிருக்க மருதாணியை பற்றி சொல்லலாம் மருதாணியை பற்றி சொல்லுங்க எத்தனை நாள் போட்டு அழியாதோ இது அச்சோயில கீறினதோ எத்தனை நாள் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க உங்களுக்கு ஷாரோ அடிக்க இல்லையோ அவாவுக்கு தெரியாது இப்படி சொல்ல கூட பட்டு இல்லை அவாவுக்கு அடிக்க தெரியாது ஓகே அப்போ எவ்வளோ நாள் அடிச்சு 4 நாள் பாத்துங்களே எவ்வளோ நாள் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு குத்திருக்காங்க ஆனால் மெஹந்தி வீடியோன்னு போடல வரும் அது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க எல்லாரும் பிறகு தப்புண்டா இருக்குன்னா விஷயம் இல்லை சாப்பிட்டீங்களோ காலமே ஏன் அது சொல்லணும் அது பிறகு உங்களுக்கு போறாம நான் கொஞ்சம் மேலே அப்படி இல்லை சொல்லல அக்னி வழியாக தான் இருந்தது எல்லாரையும் சொல்லலாம் அது சித்தப்பா ஆடுறாங்க
சித்தப்பானாங்க அந்த என்ன படம் மங்காத்தா அஜித் மேல இறக்குனாங்க அதான் புள்ள எல்லாம் அதான் ஹேர் ஸ்டைலுக்கு டை அடிச்ச வேற கலர் வந்தது உம்மா ஒரு வித்தியாசம் மடிவுதான் ஆல்ரவுண்ட் இமேஜ் ஷேப் கொஞ்சம் பிழைச்சிட்டு அதுக்கு ஒரு 5 மார்க் குறைச்சி 95 கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் 95 கொடுக்கலாம் ஆல்ரெடி கூட கதைக்கிறவளுங்க மைக்க கொடுங்க அவ மைக் கொடுத்தா கதைக்க மாட்டான் பவுஸ் ஆகிடுவா மைக் தரட்டு ஓ இதுல எல்லாம் நீங்க எவ்வளோ இருட்டா இல்லை தம்பி என்ன இருக்கிறா தண்ணி வருது இல்லையோ இவா பற்றி சில வார்த்தைகள் 3 மணிக்கு எழும்பி சட்டை பிடிக்கிறீங்களே சட்டை பிடிக்கிறீங்க கொஞ்சம் வெயிட் ஆறா எல்லாருக்கும் கதைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஓ பார்த்து நானும் பார்த்துறான் வெயிட் உங்களுக்கு டைம் தரப்படும் அவர் என்னென்ன சொல்லலாம் உங்களுக்கு டைம் தரப்படும் நேரம் இருக்கு வெயிட் எல்லாருக்கும் நேரம் தரப்படும் நீங்க சொல்லுங்க படுவகா என்ன இது நீங்க நேரம் ஷாருக்கா என்ன பண்ணுவா ஷாருக்கா வந்து கல்யாணத்துக்கு என்னென்ன செய்தவான்னு தெரியும் ஷாருக்கா வந்து வெயிட் எல்லாருக்கும் டைம் இருக்குது வாரு எல்லாருக்கும் டைம் இருக்குது என்னென்ன செய்தவான்னு சொல்லிவிடாங்க சரி நீங்க சொல்ல நீ இப்போ அவங்க போய் சொன்னாலும் நீ அதை சொல்லலாம் வந்து உங்களுக்கு டைம் தரக்கூடாது தெரியும் ஓகே இப்போ நீங்கள் சொல்லுங்க ஷாருக்கா வந்து முதல் வந்து க்ளீன் அப் பண்ணினவா ஓகே க்ளீன் அப் பண்ண அப்புறம் இமேஜ் ஷேப் பண்ணினவா ஓ ஓகே பார்த்தேன் ஓகே அப்புறம் கண்ணுல விழுந்துறதுக்கு கண்ணுக்கு லென்ஸ் ஓட்டி உண்மை அப்புறம் அந்த முடி வந்து வெட்டி அது தெரியாது அதெல்லாம் தெரியாது ஸ்டெப் கட் ஓகே வெயிட் ஓகே வெயிட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கட் வெட்டனவா இத அப்படி இன்னொரு செய்தவா தெரியுமா கல்யாணம் முடிக்கும் முதல் நாள் மருந்து கடையில வந்து கிரன்னா 5 நாளுக்குள்ள வலிக்கோட ஒரு கிரீம் தாங்க கேட்ட பகடி அப்ப உடனே அந்த என்ன சொன்னா நீங்க காசை பார்க்காதீங்க நான் உங்களுக்கு அரளிகோல்ட் ஓ அப்படி என்ன சொல்லி ஒரு கிரீம் ஒன்று கொடுத்தேன் இதை சொல்றீங்க நீங்க அவண்டாலும் சரி பரவாயில்ல கூடுதல் எல்லாரும் பொம்பளைகளுக்குள்ள இது அப்படிதான் தெரியுதானே நீங்க எங்கட அப்பாவை என்ன சொல்றீங்க அவர் அப்பா சொல்லுப்பா நீங்க என்ன சொல்லுங்க நான் சொல்றேன் அது பிள்ளை இருக்கு பக்கத்துல அப்பா வந்து ஷாருக்கான முகத்தை பார்த்துட்டு நீ என்ன பூசுறேன்னு கேட்டா அது உண்மை மறக்க மாட்டோம் இப்போ கொஞ்சம் சுட்டுட்டா மேக்கப்பால அப்ப உடனே கேட்டா அப்பா உடனே ரொசானி வந்து அரளிகோல்டு வாங்கி வந்து அரளிகோல்ட்ல கட்டாளையோ என்ன அப்பா அது அரளிகோல்டுன்னா 5 நாள்ல வந்து முகம் வந்து வலிக்கும் டக்கன் உடனே அப்பா வந்து அரளிகோல்டு போட்டாது உதாரணத்துக்கு ஜீவா பாருங்க ஜீவா நீங்க அனுஷியாக்கா மட்டும் சும்மா அனுஷியாக்கான அந்த பிறந்தாள் பிறகு செஞ்சதோ கொடுத்துட்டு வரலாம் அனுஷாக்கா சொல்லுங்க என்னென்ன போட்டாலும் இந்த மில்லிக்கு நெறியக்கு அது கொஞ்சம் எங்கிட்ட கூட சாமம் கிடந்து பேசி மாத்திக்கலாம் டைம் இல்லை ஓடுறதுக்கு ஏனண்டா அதுக்கு முதல் நாள் ஃபுல்லா வேலை நிறுத்தினோடே இல்லை நாங்கள் இல்லைங்க வாங்க இப்ப அனுவாக்கா பார்த்து சொல்லுங்க நீங்கள் ஆள் வைக்கப்பட்டுட்டா ஓகே அதை விடுங்க செமினா கடைகளும் செமினாக்கா பாத்தியோ நீங்க என்னென்ன தயார்படுத்தின நீங்கள் அந்த கல்யாணத்துக்காக கிளீன் அப் செய்தேன் நான் 2 நாளைக்கு முன்னே அடுத்த நாள் கல்யாணம் போய் வலிக்கிட்டு ஓ 2 தான் செய்தேன்
கோல்டு பேசி நான் செய்யல ரைடியா காசு இது நாம செய்யறதா சொல்ல நானும் வந்து கோல்டு பேஸ் நான் கிளீனப் தான் செய்தேன் அன்சியாக்கா வந்து பைண்டிங் பேசியல் செய்றாங்க உங்களுக்கு நேரம் தருவோம் என்னுடைய பேச வந்து என்னுடைய வீட்டுக்கு மாதிரி சொன்னா உங்களோட பேச வந்து ஒரு நேரத்தை போடுறாங்க அதனால நீங்க ஒரு கிளீனப் செய்யுங்க அதாவது 1200 ரூபாய் நன்றி வணக்கம் அடுத்து யாரு நன்றி வணக்கம் அனிஷாக்கா பாதிப்பு நடந்தா தெரியுமா என்ன பாதிப்பு அந்த பாதிப்பு லஞ்ச் காணலையோ உழைஞ்சு போச்சு இல்ல லஞ்ச் வந்து அன்றைக்கு வந்து ஹேடாக்கா சொன்னவா அண்ணா வந்து லஞ்ச் போட்டுருக்க நீங்க அண்ணாட்ட கேட்ட வந்து நீங்க லஞ்சோட தூங்குனீங்கண்டு அப்ப அதை சொன்ன வந்து லஞ்சோட தூங்குனா சில நேரம் மேலே ஏறுமாண்டா அதை ஒப்ரேட் பண்ணி தான் எடுக்கணுமா இது பகுதியில் உண்மை கதை இல்ல இது ஜோக்கில் உண்மை கதை ஆனா வெளியில வந்தா ஓகே அது விழுந்துரு நீங்க அசக்கி இருப்பீங்க விழுந்துரு ஓ அதை விழுந்தா ஓகே சித்தப்பா நாங்க கொண்டு போகணும் இல்ல கிரீம் போடல ஒரு கிழமைக்கு முதல்ல அது வந்து கம்பளி போட இதுப்பா அது கல்யாணம் என்ன இதுதான் முடி வெட்டி முடியை வெட்டிட்டு இப்படி ஒரு டை அடிச்சுட்டு வந்தாங்க லெவலில் இருந்தாங்க 450 ரூபா காசு என்ன இதுவா நம்ப போறாங்க 4500 ரூபா முடிவு டை அடிச்சதுக்கு சுமனை பிடிச்சா சுமனை பற்றி ஆள் சொல்லு வீடியோ கிடக்கா சுமனை கூட்டின்னு கேட்டாச்சா வேற யாரை கேட்கறது வேற யார் இவனை விடுவோம் இவன் இல்ல ஜீவாவும் 2 நாள் முன்னாடி ரெடி ஆயிட்டான்னு தெரியும் அரளி கிரீம் பூசுவான் சுமனை பிடிச்சா சுமனை பற்றி ஆள் சொல்லு வீடியோ கிடக்கா சுமனை கூட்டின்னு ஆளுங்க வாங்க பாப்போம் அவரை கூட்டின்னு வந்தால் தான் அவர் சொல்லக்கூடாது இங்கே தான் சொல்லுவோம் கேடு உள்ளவங்க ஒருத்தரம் விடக்கூடாது இதுப்பா இன்றைக்கு எல்லாரும் உண்மையாக எடுக்கணுமா ஆக்கள் வந்து மாறி சாட்டு சொல்லி கொண்டு இருக்காங்க சிலங்களே நெஞ்சுவா எல்லாரும் கேட்கும் எங்கே நிற்கணும் ஆளை பிடிக்கும் இதுக்குள்ள ஒரு சில பேர் நிற்பினோம் ரைட் இங்கே நிற்கிறேன் மிஸ்டர் ஜிமான் கொஞ்சம் எலும்பு பெரிய பிரச்சனை போயிட்டு வெளியே எலும்பா சரியா படுத்துக்கிட்டு பார்த்து சொல்லுங்க இல்லை பிடுங்க படுத்துக்கிட்டு பார்த்து சொல்லட்டும் அப்பா ஐயா இரு கதிரையில் இரு இந்த ஃபேன் போடாது அப்பா கதிரையில் இரு அதாவது எல்லாரும் வந்து ஒவ்வொரு ஷார்ட் சொல்லி கொண்டு இருக்காங்க இது நான் பண்ணலாம் நீங்கள் பண்ணுங்க எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு எல்லாரும் மேக்கப் பண்ணது தானே அதுலேயும் வந்து பெரும்பாலும் மனுவக்கா வந்து உங்களை ஷார்ட் சொல்லி கொண்டு இருக்கா மிஸ்டர் சிம்மன் வந்து ஃபேஷியல் பண்ணாமல் உங்களை கூட்டிக் கொண்டு வந்தால் நீங்கள் என்னென்ன உங்களோட முகத்துக்கு உங்களோட முடிக்கு செய்தது மேக்கப் சம்மந்தமான செய்ததெல்லாம் தான் சொல்லுவான் வீடியோ ஆதாரத்தோட வச்சுக்காண்டு ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்துருக்கிறான் வந்து பெரிய பிரச்சனை கொண்டு வெளியில நீங்க வந்து என்னென்ன பண்ணுனீங்க உண்மையை சொன்னால் அங்க என்ன சொல்லலாம்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைக்கலாம் என்னடா என்ற முடியை நானே கத்திரிக்குள்ள வெட்டி விட்டேன் இது என்ன வடிவுக்காகவோ இல்ல சும்மா வெட்டி உண்மையை சொல்ல சின்ன பிறகு அழகுக்காகவோ இல்ல நீங்க எதுவும் தப்பிதறி ஹேர் கட் பண்ணும்போது வெட்டி விட்டாங்க மறந்து வெட்டி விட்டேன் ஓகே அதை அப்புறம் வந்து நோண்டி அது அதிகமாக இருந்துச்சு அடுத்த நெக்ஸ்ட் ரெண்டாவது பட்சம் ரெண்டாவது கட்டம் அப்போ போய் சலூனுக்கு போயிருந்தேன் நான் வந்து இருக்கு ஆளுக்கு தாடு இதில் இருப்பா இந்த பாஞ்சம் ரைட் ரைட் இப்போ சொல்லுவோம் என்ன சொல்ல கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு வரேன் என்ன கால் பண்ணி கேட்டான் நீ பேசியல் செய்யற கடையில எங்களுக்கும் செய்து விடுவீங்களோன்னு கேட்டான் அப்ப நான் அந்த அக்கா கால் பண்ணி கேட்டேன் அந்த அக்கா சொன்னா இல்ல நான் வந்து படியலுக்கு செய்கிறேன் அப்ப சரியாண்டு மானுடன் எங்க போனான் அந்த சலூன் ஒன்றுக்கு போனான் கடவுள வீடியோ கால் எடுத்து காட்டினான் மோத்துக்கெல்லாம் கிரீம் ஊசி ஆவி விடி வருது
சுக்கு காடு போட காடு இந்தா. இந்த காடு எங்களை காடு வீடியோ காடு எங்களை காடு இங்க பாருங்க, நான் போய் கோல்டன் பேசியல் கோல்டன் பேசியல் இது இல்ல இதுல வந்து குற்றஞ்சாட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து அண்ணாட கல்யாணம் பண்றாங்க வந்து எல்லாருமே ரெடியானதுதான். கவிதா கூட ரெடியானதுதான் இதுக்கு. சரி இந்த ஆவி பிடிச்ச மேக்கப் எல்லாம் பண்ணிக்கீங்க. இது வந்து என்ன இது வந்து என்ன ஹீட் இது மடுக்குமா இல்லை வெளியா என்ன செய்யுங்க? அந்த கட்ட உடம்பெல்லாம் மடுத்து பூவை பிடிக்கிறாங்களா? எவ்வளவு எடுத்து அப்ப இங்க சமைக்க பூவை பிடிச்சி கறக்குதான். அது கருத்து போடமே இல்லையா அந்த அப்ப இந்த பூவை இது வந்து இது போட்டு அடிக்கிறதுங்க குளோரிங். சரி இது என்ன வேற என்ன வேற என்ன போ காணும் இல்ல ஆனா இல்ல உண்மைதான். ஒரு கிழமைக்கு முன்னாடி லிப்பா பூசவளுக்குட்டா லிப்பம் லிப்பம் ஒரு கிலோ. மற்றது கிரீம் என்ன கிரீம்? குரீம் வச்சு நான் மாத்திட்டேன் தெரியுமே. ஐயோ உண்மையா இல்லை நான் சொன்னால் கண்ட கிரீம் எல்லாம் பூசாதேன்னு முகத்துல இருக்கிற தோல் வந்து எல்லாம் சொல்லு 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 உன்னாலே ஒன்று சொல்லு தெரியா எதிரி வீட்டுக்குள்ளே இருக்குதாப்பா. கல்யாணம் விட்டுக்கிட்டு கோல்ட்ல இறக்கினது உண்மை. நுவா சொல்லணும் மிஞ்சு கண்ணுக்கு இல்ல ஆனா ஆளு வித்தியாசம் தெரிஞ்சு பளவளப்பா இருக்குது. சொப்னஸ் தெரியும் உண்மையாதான். அதெல்லாம் வீடியோல வருமே. ஆனா நம்ம மட்டும் தான் சித்தப்பா இந்த கல்யாணம் ரெடியே ஆகல. அப்ப வேண்டாம் பாருங்க இந்த வீடியோல அப்ப நீங்க எல்லாரும் கேள்வி வந்துட்டீங்க. உங்களோட முகங்கள் எப்படி இருக்கு? ஒரு நாளும் இல்ல. அம்மா சத்தியமா முடி மட்டும் தான் போட்டு கவிதாஸ் மட்டும் தான் பேஜல் போட்டவர். அடிக்கட்டே அடியோ அடியோ கவிதாஸ் வந்து பேஷியல் பண்ணவர். அது வீடியோல காட்டினார். அது வீடியோல வந்து ஃபேஷியல் தலைமுடி சுருட்டல் கவிதாஸுக்கு மட்டும் செலவுள்ள அரணம் பிடிச்சதா தலைமுடி சுருட்டதுக்கு நன்றைக்கு ஃபேஷியல் போடல ரெண்டு போடல கவிதாஸ் போட்டோம். நாங்க போடல. நாங்க முடி மட்டும் தான் போட்டுனேன். இல்ல இது முடிய வித்தியாசமா போடணும் அவ்வளவுதான். அம்மாட உண்மை டை அடிச்சது இது கட்டுறீங்களா? இந்த கருத்தை புள்ளி எடுக்கிறக்க என்ன செய்யலாம்? ஐயோ இன்னும் அடிக்கட்டு முடிவு முதலாவது எங்க நான் அடிக்கிறேன் மாறி மாறி நிக்கிறவங்கள்ட்ட அப்ப நான் அடிக்கிறேன். இல்ல இல்ல எங்க முடிவு சொல்லுங்க. சந்தை இருக்குல்ல சந்தை கிட்ட சந்தை கடையா இருக்குதானே அவனும் வேலை செய்யறவன் அவருக்கு தெரியாது. நெல்லியாடி சந்தை இருக்குதானே புக் பண்ணியல புக்கிங் வீட்டை கூப்பிட்டு இல்ல அதான் பிரச்சனை. வீடியோ இருக்கு வெறும் விடுவோம். வீடியோ விடுவோம் கொஞ்ச நாள் போட்டு அதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடியோ விடுவோம். புக் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஆக்க வந்தவன். ஆனா பாடிக்கல நம்ம மட்டும் தான் சும்மா தெரிஞ்சிக்க போல வேலையை பார்த்து ஆனா சித்தப்பா பேஸ் மாஸ்க் எல்லாம் கிடக்கு. நம்ம ட்ரிப் போகல எடுத்து அடிச்ச போட்டா ஒரு நாள் போட்டா ஃபுல்லா அடிக்கும். அப்ப என்ன பிரச்சனை நேரம் இல்லை எங்களுக்கு வேலை செய்ய வேலை ஓடப்பட்ட தெரிஞ்சாலும் அந்த ஆவியல் நீங்க சொல்லுங்க. கண்டி நுவரெலியா சிகிரியா எல்ல காலி அது டிக்கடுவே 5 நாள் ட்ரிப் 2 கார் போகும். நீங்க மாதிரி வரலாம். சித்தப்பா செலவு நாங்கள் போயிட்டு வந்துட்டு அடுத்தது போறோம். அது அங்கால போறேன் தெரியல. நானும் இப்போ கேட்டவன் தான் சிங்கப்பூர் போகும்போது கேட்டவன் என்ன
அது அண்ணா மலேசியா ஆள் காட்சி தான் நீங்கள் ஒரு போராட்டம் போறேன்னா போக மாட்டேன் நான். எனக்கு காரணம் என்னென்றால் எனக்கு உடம்பு இல்லாது. என்ன உடம்புல அவ்வளோ ஆவி பிடிச்சி மேக்கப் போட்டு இல்லை சித்தப்பா அது வேற, அது முகம் அழகு, இது உடம்பு வேற வேற பிரச்சனை தானே. பாய் மகன் வேற தானே, காய் மகன் முன்ன ஓகே. அப்போ வேறு இடத்துல கேட்கும் படுத்தது கவிதா தான் முடியும். கவிதா மேலும் நினைக்கிறேன் அவிதாஸ் மேலே அது எங்களுக்கு தெரியும் தானே அவிதாஸ் தெரியுதுன்னா அவன்கிட்ட வாயில விடுற மாதிரி வராது பார்த்து. ரைனியமாக கேட்காது மாமாண்டைக்கு 4 டப்பு 5 வயது குறைச்சிட்டு அதான் அது சின்ன ஆள் மாதிரி இருந்தவா அம்மா நீங்க ஆள் அப்படியே நீங்க சொல்றேன் ஜிவாகல சொல்றேன் ஜிவாகல சொல்றேன் எப்படி நான் பிடிச்சேன். இப்போ திருமணத்துக்கு முதலாவது நாள் எல்லாத்துக்கும் முன்னுக்கு ஒரு கிழமைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் உங்களோட முக அளவு முடி அளவில் என்னென்ன கவனம் செலுத்துறீங்க? இது இப்போ உங்களை கேட்டுட்டு திருப்பி நாங்கள் செலவுங்காரனோ இல்லாட்டி நீங்கள் போன இடங்களுக்கு அடித்து கேட்க அவங்கள்ட்ட ஃபுல்லாக கேட்டு தான் ஆதாரத்தோட இப்போ இவரை நிறுவிட்டு அவளுக்கு என்ன குறை ஒன்றும் செய்யல. எல்லாரும் முதல் கேட்ட பாதையில் இதை தான் சொன்னேன். சொல்லேன் அது போய் அப்போ ஏன் 3 மணிக்கு கிளம்பிட்டு போனீங்க? எப்போ ஏதோ போனதானே எங்க போனீங்க? சாரி கட்ட அங்கதான் இல்லை செய்கிறது. இந்த ஹேர் வந்து ஸ்ட்ரைட் பண்ணல நீங்கள் ஒரு நாள் இதை பார்க்க தெரியுதா? ஸ்ப்ரே அடிச்சு மட்டப்படுத்தி விட்டது. இது ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணிருக்கு. அந்த ஸ்ப்ரே அடிச்சு மட்டப்படுத்தி முடி ஹீட் நோட் இல்லையோ? இல்ல அப்பயே முடி வந்து வித்தியாசமா இருக்கு. ஓகே ரெண்டு கொண்டு அந்த ஸ்ப்ரே அடிச்சிக்கீங்க. அந்த டை அடிச்சிக்கீங்க. கண்ணுக்கு லென்ஸ் வச்சதோ? காதுக்கு லென்ஸ் வச்சதோ? எது ஒரு லென்ஸ் தானேப்பா இல்ல. கண்ணுக்கு வரப்பல காதுக்கு வராது. கண்ணுக்கு லென்ஸ் வைக்கலையோ? இல்ல. அப்ப என்ன எவ்வளவு தான் ஃபவுண்டேஷன் பூசிடும். எனக்கு தெரியாம தான் கேட்பாங்க லிப்டிக் அடிக்கலையோ அது அடிக்கலையோ. ஆனா எல்லாம் கிடக்குடா. அப்போ அவங்க டைம் இல்லாம போயிடுச்சு. நாங்க வலிக்கிட்டு இருந்தால் அதுதான் சித்தப்பா சும்மா இந்த மங்கா தாஜி. ஆனா இதெல்லாம் நோமல். இந்த கண்ணுக்கு வந்து பாம்பு கண்ணோல் வைக்கிறது இருக்குல்ல அந்த பொட்டு மாதிரி, அது ஆபத்தான வேலை. அந்த ஆபத்துக்குள்ளே ரிஸ்கா இறங்கினே இல்லை. அவையில் மனசு அப்படி கொண்டு நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறியா? திருப்பி காட்டுறா உலக அழகியா நேரழகியா. ஆனா நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன் கல்யாணத்துக்கு கொஞ்சம் லென்ஸ்ல இறக்க மாட்டேன். எனக்கு பயந்து போகணும். ஒரு கட்டத்துல என்ன கண்பருத்தம் வந்து இதுல வெடிக்கிற மாதிரி கிட்ட இந்த வீங்கி போயிட்டு அனிஷாக்கா லென்ஸை காணலையா? நமக்கு என்ன தெரியும்? அதை நான் சொன்னேன் கொஞ்ச நாள் போகிறோம் அப்படின்னு ஆப்ரேஷன் செய்கிற கட்டங்கள் வேறு தானே பார்ப்பேன். இல்லை பாடிக்கல உண்மைதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க சாமா இல்லை போயிருந்துச்சுல அது சொல்லி கொண்டு. ஓ யார் பாட்டு போடுறோம்? உண்டைக்கு என்ன சோறும் கறியுமா இல்லை டம் பிரியாணியோ? ஃப்ரைட் ரைஸ் இல்லை உடனே போட்டு தருவீங்களோ இல்லை? நேரம் 10 காலம் ஆயிட்டுது. 10 காலம் நீங்கள் பண்ணீங்க? இல்லை மதியம் வந்து மதியம் என்ன மதியம் இந்த 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 கதையை கிடக்கு. மதியம் வந்து என்ன நைட்டுக்கு என்ன? அப்போ இப்போ நேரம் என்ன? இப்போ ஜெயதான வெந்நேரம் ஆயிட்டு. அப்போ இப்போ நேரம் என்ன? உன்னதாங்க நீ என்ன பேர் மதியம் இதுக்கு வந்து பாட்டா பாடி இந்த பாட்டா பாடுங்க ஆளை பார்த்து. ஈவினிங் என்ன பின்னேரம் சொல்லுங்க. ஈவினிங் ரைஸ். நைட்டுக்கு என்ன? அதான் ஈவினிங் நைட்ல உண்டு தான் ரைஸ் தான். சொல்லு. அவ விட்டு நீங்க பாடுங்கப்பா. அவ சொல்ல மாட்டேன். பசிக்கிறாங்கள அவ சொல்லி போட்டு போய் நாயில இருந்து அப்படி சொல்றாள். எனக்கு தெரியுமா கதை. சரி நாங்க என்ன எத்தனை பேர் கேட்க இருக்கு? கவிதாஸ் மட்டும் தான் ஒரு ஆள் குறையா கிடக்கு. இந்த பிரச்சனை வந்து நீங்கள் வந்து இப்போ சொல்லக்கூடாது. நீங்கள் மேக்கப் போடும்போது நீங்கள் கூட மோதானே போட்டது நீங்கள் இருந்தீங்க தானே கண்ணாடி முன்னுக்கு தெரியாது உங்களுக்கு. அப்படி இருந்தாலும் இப்படியே வந்து நீங்கள் வீடு வர வரைக்கும் இப்படி வந்து ஆனால் ஜோஜி பாருங்க
யோசிப்பா பாரன் நிப்பாட்டும் கதையா நான் இங்கே இருந்து போனான் சரியா இரவு வாரேன் நான் இங்கே இருந்து போக சரியா 3 மணி இங்கே இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் போக 3 மணி போய் நான் பெருசாக நித்திரையும் கோயிலில் காய்ச்சொண்டிருக்கிறேன் விடியப்புறம் ஆகிட்டு 3 மணி கோயில் இருந்து என்னட்டு அவளை இன்னும் கடையை கேள்வியா அம்மன்ட்டு இவருமே புக் பண்ணி போட்டு வந்துட்டான் 3 மணிக்கு வரணுண்டு அவள்கிட்ட அம்மா சொல்றதுக்கு விஜய் கதைக்கிறேன் நான் அப்ப நீங்க உண்மையை சொல்லிட்டு போவீங்க நான் ஒன்று சொல்கிறேன் உண்மைக்குமே இப்போ நான் சலூனுக்கு போயிட்டு இருந்தேன் அவன் என் ஃப்ரெண்ட் படியன் மச்சான் செஞ்சு விட்றேன்டான் செய்தான் ஆனால் உண்மையிலே சலூனில் போயிட்டு கண்ட வாட்டுக்கு இந்த சிவருக்கு புட்டி வைக்கிற மாதிரி அந்த என்ன பேர் அந்த பேஸ்ட்டு அதுவரை எல்லாத்தையும் வச்சு உங்களோட இயற்கையான அழகுகளை நீங்கள் கவலைப்படுத்தாதீர்கள் அதுதான் இது வந்து சிவருக்கு புட்டி வைக்கிற வேலை மச்சான் மயங்கிட்டேன் நான் அன்றைக்கு யாரோ நினைச்சிட்டேன் சித்தப்பா கவனிக்க நீ முன்னால போனா நான் பின்னால வார அவர் சொல்லி இந்த இடத்துல உண்மையிலே நம்மளோட குடும்பம் கொண்டு யோசிக்கணும். நீங்க எத்தனை காலமாக மேக்கப் வந்து பண்ணி கொண்டிருக்கு நீங்க இது வரைக்கும் பழகலையோ? நான் இது கம்சியாக நான் பிள்ளைகளுக்கு அங்கே சொல்லி இது வரைக்கும் நீங்க பழகலையோ ஒருத்தரும்? நீங்க ரெடியாக உங்க வயசு போயிட்டு இல்ல அச்சோ இதை விட கிளவிமானதான் நம்ம மேக்கப் உள்ள இதா இருக்கிறாள் உண்மையாத்தான். நேற்று ஒரு அம்மா ராடினா பாத்தீங்களா? இல்ல பார்க்கல எப்படி ஆட்டம் என்ன ஆட்டம் ஒரு நீங்க பாத்தீங்களா? எங்க போனாங்க ஆனா இல்லைங்க வயசு போனாக்கள் மேக்கப் பண்ண போகலாம் அது உண்மை நியாயம் இருக்கு. ஏன் தெரியுமா எப்படின்னா தங்களை கொஞ்சம் இளமைப்படுத்தணும் காண்டியும் இளமையான அகலின் கோரியல் உங்களை கவலைப்படுத்துற காண்டியும் அதுதானே நாங்க செய்வோம் கூடாது. அதான் கேள்வி. உங்களுக்கு வந்து வீட்டு உங்களுக்கு மிக பிடிச்ச ஒரு விஷயம் தானே. அப்ப அதனால வந்து ஆள்கிட்ட வந்து எல்லா பொருட்களுமே இருக்குது இல்ல அதை விட ஆளுக்கு கடைசியாக சுவிஸ் இருந்து எல்லாம் பிராண்டான சாமான கொண்டு வந்து கொடுத்தவங்க. இது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு இருக்கு. எப்படித்தான் இவங்கள் அவ்வளோ பொருளையும் வச்சுக்கொண்டு இன்னும் அதை தெரியாமல் கடைக்கு போய் மேக்கப் பொருள் போட்டு நிற்கணும். நாங்கள் பழகலாம் வயசு இருக்கு. உங்களோட கதை எடுபடாது. ஏண்டால் நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கொண்டும் நான் வந்து இவ்வளோ காலம் எனக்கு தெரியாது. நான் சலூன்ல பார்த்து சுடுதண்ணி ஏன் பிடிக்கிறான்னு கேட்டேன். அவன் சொன்னா உள்ளுக்கே இருக்கிற அந்த இது கொழுப்பும் மற்றது வந்து கொஞ்சம் விரிவடையுமாமன்றது மாதிரி விரிவடைஞ்சு அப்போ நான் நினைச்சேன் நான் ரைட் இது அடுத்த கட்டம் நான் செய்ய எங்களோட வீட்டு தான் நான் செஞ்சு பார்க்குறேன். எப்படி செய்வேன் நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சு பானைக்க வச்சுட்டு ஆவி எப்படி பிடிக்கிறான் மூஞ்சியை கொடுத்து முடியுது. அதுக்குரிய கிரீம கடையில் வாங்குறோம். இதுக்கு போறியல் 3 மணிக்கு நித்திர முடிச்சு கஷ்டப்படுது ஏற்றி சொல்லி இதை விட பெரும்பெம்பே இருக்குது என்கிட்ட பேக்கில் இருக்கு டைமில் எடுக்கிறது எடுத்தா நம்புறாங்க இதில் சித்தப்பாடுகளுக்கோ அண்டை போட முடியல எவ்வளோ சித்தப்பா அதுக்கு அடிச்சிருக்கு. அதை பார்த்தா எவ்வளோ பயப்படுவீங்க. சலூனில் கூட அது இருக்காது. இவ்வளோதான் 5500 ரூபா சித்தப்பாடா காணும் சலூன்ல இருக்காது. இது மட்டுமே இது டைம் இல்லை நேரம் இல்லாதால இப்படி இருக்கு. அப்போ ஏன்னா நீங்கள் பழகலாம் நீங்கள் பழக ஆக கொடுக்கலாம் மேக்கப்பை கண்டிப்பா இல்லை நீ சொல்லி நம்ம குடும்பம் ஃபங்க்ஷனில் வருது. நீங்கள் ஒரு ஆள் ரெடி பண்ணால் எவ்வளோ காசு மிச்சம் தானேடாப்பா. அதை விட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே போட்டுக்கோடலாம். அங்கே அவள்கிட்ட போய் வந்து அவளை பிள்ளைய விட்டவரை குறை சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் ஒரு வாகனத்தை எடுத்து விட்டு ஓட தெரியாமல் வழியில் டிரைவரை பிடிச்சோ இல்லாட்டி வழியில் வாகனம் ஆயர் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கு. எல்லா பொருளையும் வச்சுக்கணும். நீங்கள் அங்கே போகிறீங்க நீங்களே போடலாம் தான். பழக்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் ஒரு டீச்சர் அவர்களை உங்களுக்கு பழக்கிறதுக்கு கூட்டின்னு வரேன்னா கூட்டின்னு வரேன். அதை விட மேக்கப் எவ்வளோ உழைக்கிறாங்க நினைக்கிறேன். இதை நாங்கள் ஒரு கமிட்டியில் கதைக்கணும். சரிதானே
ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. டீச்சர் வந்து இங்க தாங்க 2 பேருக்கு ரெயின் கொடுக்கட்டும். கொடுத்தாலும் அந்த மெஹந்தி எல்லாம் முப்பது அது தெரியல 3 லட்சம் மட்டும் 2 நாளைக்கே நுழைக்கும். நான் நினைச்சேன் அடே நான் பழகட்டும் நல்லா விளையாடுற ரொம்ப இல்ல நீ சொல்லி இல்ல பொடியல்லே ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மொக்க ஆர்டிஸ்டா இருக்காங்க பொடியல்லையும். ஓ கம்சி மோனிகாக்களை கொண்டு இவங்கெல்லாம் முடிவு எடுத்துட்டேன் நான். ஓ எல்லாம் பழகச்சு. நீங்களா வீட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு சிக்கலும் இல்ல. அனு கம்சிக்கு பழக்கம் நான் முடிவு எடுத்துட்டேன். அவள் செய்யக்கூடிய ஆக்கள் செய்வா. இப்படித்தான் எந்த வேலையாவது தனக்கு பிடிச்சாதான் வந்து அவள் விருப்பப்பட்டு செய்வாள். நீங்களா வந்து விருப்பப்பட்டு செய்யக்கூடாது. அவளுக்கு விருப்பமா செய்யோ, அப்ப விடுங்க செய்யட்டும். இந்த சாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லாட்டி அவளுக்கு பற்றி சும்மா இருப்பாங்க. ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆள் டைம் இல்லை. என்ன டைம் இப்படி சமாளிக்கலாம் நம்ம. நான் என்ன பழக்க போகிறேன். 3200 காசை கொடுத்து இதில் போயிட்டு வரக்கு ஒரு இதுக்கு நீ 68 ஜாமான் உள்ள வாங்கி பழப்படுத்தி விடுவாங்க. அவர் வந்து அந்த இடத்துல மெயினா காசை பார்க்காம நல்ல ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அழகா பற்றி அப்படி காசு நாங்க சந்தோஷத்துல அப்படி எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா நீங்க போன டைம் அப்படி அவள் நித்திர கல்வி வந்து யாரு டாவல்ஸ் மாட்டிட்டு தான் இருப்பாள். அதுக்காக நாங்க வந்து அவளை குறை சொல்றோம். உண்மைதான். சமையல் இருக்கா பாப்பா. ஆஹா வாசம் கமகமோடு தூக்குது. பருப்பு வாசத்திலிருந்து இங்க வாருங்க வாசம் வரை வருது. பெரிய ஹோட்டல்ல வெட்டி கிடக்க மாதிரி கிடக்கு. ஆனா நிறங்கள் தான் பிரச்சனை. அப்போ போது லீக்ஸ் புரிம்பா, கரட் புரிம்பா, வெங்காயம் புரிம்பா, மிளகா புரிம்பா. நீ காட்டு பாக்குறாள் தெரியுது. பெரட்டாம் போங்க. அங்கெல்லாம் மறையில அகண்ட அப்படினாங்க. பெரட்டாம் என்ன இவா என்ன சொல்லுங்க இல்லைங்கல்ல. ஏன் இதங்க அங்க போ முடியாது ஒன்றுமே இல்லை. பிடிங்க சொல்றேன். பிடிங்க நீ பிடிங்க சொல்றேன். பிடிங்க நான் இது பிடிங்க. இங்க வாங்க நடுவில் பிடிங்க. இந்த இடத்துல நீங்க விட்டு கொடுக்க கூடாது. என்னால முடிய மாட்டேன். நீங்க ஒரு கை கொடுக்கணும். ஓ நீங்க ஏழாவது இப்படி போகணும். அவ்வளவுதான் விஷயம். அதான் பாத்தீங்களா ஏழாண்டு போகணும். வேற யார் செய்யறது? ரைட். இதுதான் போய் சார். என்ன இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு வேலை இல்லை. என்ன அவ்வளோதான் விஷயம். இதுல எவ்வளவு காணுமோ இல்லையா? இல்ல விடக்கூடாது முயற்சி. ஆனா இதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க. அந்த தோட்டம் வழியே பொம்பளை படுற கஷ்டம் தெரியும். எவ்வளவு சரி. நீங்க அப்ப அதுல பிடிங்க. அது சரியா நான் பார்க்கல. நான் கண்ணால கண்டவதான் கலைக்கலாம். அதுதான் அவ்வளோதான் விஷயம். இவ்வளவு தான். ரைட். காணும் தானே? நீ கேட்டு பிறங்கால இது ஓடணும். இது என்ன கிழிஞ்சு கிடக்கு. காணும் தானே? ஓகே. இப்படியான அனுஷா கட்டத்தில் நடந்து கொண்டு இருக்குது. இனி வந்து டைம் ஆகிட்டானே. இனி ரச்சியை காய்ச்சி முடிஞ்சா சாப்பிட்டு முடிஞ்சா ஆனால் கரெக்டாக எப்படி கிடக்குது. அதாவது ஈவினிங். அது ஈவினிங். ஓகே. இன்றைய சம்பவம் இவ்வளவு தான். ஈவினிங்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னண்டு வீடியோவில் பார்ப்பீங்க எனக்கு கொஞ்சம் நாள். பார்ப்பேன். அப்போ இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்ல விரும்பல. ஓகே. சாப்பிட்றது தானே. பாய். ஓகே பாய்.